ஒருவேளை உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அன்னைக்கு இவருக்கு ஒரு 10 சீட் கிடைச்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க பேசலாம். ஏன்னா ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து நீங்க பேசிடலாம், ஏதோ ஒரு டீல் பேசலாம். அரசியல் பேசத்தான் செய்வாங்க, அது ஓகே. இப்ப பேசினா என்ன அர்த்தம்? அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது, தனித்து நிக்கிறோம், 234 தொகுதியிலையும் தனித்து வேட்பாளர்கள் நிறுத்திடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவருடைய வேட்பாளர்கள் டிஎம்கேல இருந்து இருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து இருக்காங்க, பாஜகல இருந்து இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து இருக்காங்க, நாம் தமிழர்ல இருந்து இருக்காங்க, விடுதலை சிறுத்தையில இருந்து இருக்காங்க. எல்லா கட்சியில இருந்துமே இவருடைய வேட்பாளர்கள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி எடுத்து அதை வந்து வேட்பாளர்களே கிடையாது. இவருடைய கட்சிக்குன்னு வந்து ஒரு 234 தொகுதியில நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யாராவது வந்து 5 கோடியோட வர்றோம், நாங்க செலவழிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா அவங்க எல்லாம் வேட்பாளர், அவங்களுடைய பின்புலம் அது. இது ஒண்ணு. இது வந்து எப்படின்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல. டிஎம்கே ஒரு 23 என்னமோ கட்சியோட கூட்டணி இருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டணி. ஏன்னா அனைத்து கட்சியிலே இருந்த உறுப்பினர்களை இவருடைய உறுப்பினரா மாத்தி இவர் வந்து சீட்டு கொடுத்திருக்காருன்னா இது அனைத்து கட்சி கூட்டணி தானே. இப்போ அனைத்து கட்சி கூட்டணி ஏற்படுத்திருக்காரு. ரெண்டாவது என்னன்னா பணம், அது செலவழிக்கிறேன்னு வர்றவங்களுக்கு சீட்டு. அது என்ன பின்புலம்னு விசாரிக்கிறதே கிடையாது. என்ன பின்புலம் விசாரிக்காம எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்ப அவர் சீட்டு கொடுத்திருக்காருல்ல, ஏகப்பட்ட பேர் வந்து குற்றவாளிகளா நிற்கிறாங்க. பயங்கரமா. ஒருத்தர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு காண்டிபன் ஏதோ சொல்றாங்க, ஒரு சந்திர காண்டிபன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்குல 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியில வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு, பேராவூரணியில அவருக்கு சீட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க ஒரு தாவேகா பெண் உறுப்பினர். யாரை பார்த்தோன்னா குட்டி என்கிற பிரகாசம் அப்படிங்கிற கிட்ட அவரை பத்தி பாலியல் புகார் வந்து அந்த பெண் வந்து கட்சி தலைமையில சொல்லியிருக்காங்க. அத புகாரை பெற்றுக்கொண்டவங்க அந்த குட்டி என்ற பிரகாசத்தை கூப்பிட்டு சீட்டு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. அவருக்கு பதவி உயர்வு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதாவது வந்து லவ் ஜோதிடம் அப்படின்னு நடத்துறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி சந்தோஷ்னு, அவங்க டாக்டர். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த ஜோதிடத்து மூலமாவே வந்து கேன்சரை கியூர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா மூட நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட பெருக்கிறது. இதெல்லாம் ஏமாத்து வேலை. இதெல்லாம் முழுக்க ஏமாத்து வேலை. எங்கேயாவது கேன்சரை வந்து ஜோதிடத்து மூலமா குணப்படுத்த முடியுமா? ஸோ அப்படி டிவிகள்ல விளம்பரம் பண்ணி அப்படி ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வினோதமான ஆட்களா இருக்காங்க. ஆமா, ரொம்ப 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 வினோதமான கட்சிக்குள்ளால இருக்கு. கவுண்டம்பாளையம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து வாணியம்பாடின்னு நினைக்கிறேன், வாணியம்பாடியில் ஒருத்தர் சீட்டு கொடுத்துருக்காங்க.